இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது திரு விஜய் மற்றும் சங்கீதா அவர்களோட விவாகரத்து செய்தி. திருமண பக்கம் எல்லாம் வார்த்தைகளால வெடிச்சு செதறிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல போடுற குண்டோட சத்தத்தை விட ஊடகங்கிற போர்வையில ஒரு சில கயவர்கள் போடுற குண்டு பயங்கர சத்தமா இருக்கு. இந்த சத்தம் எது வரைக்கும் அப்படின்னா, அடுத்து டிவிகே சார்பில் ஒரு பரப்புரை நடத்தி அதுல விஜய் அவர்கள் பேசுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் பேசுற ஸ்பீச்சோட சத்தம் தான் இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லா கேட்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் திரு விஜய் மற்றும் சங்கீதா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை விஷயம். இதை டிபேட் பண்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய நாட்டோட பிரச்சனை கிடையாது. இல்ல இதனால நாட்டோட பொருளாதாரம் சரிய போறதும் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன் இந்த ஒரு சில கேடுகட்ட ஊடகங்களுக்கு தெரியலங்கிறதான் நமக்கு தெரியல. இவ்வளவு பெரிய சென்சிட்டிவான விஷயம், அதுவும் அவங்களோட பெட்டிஷன் வெளியே லீக் ஆகுதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கேடுகட்ட அரசியலும் சூழ்ச்சியும் இருக்கு. அந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிறதும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மன்னர் ஃபேமிலியை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. சோ அடி கொடுக்க நினைச்சு அடி வாங்குற அவலத்தை இந்த ஊரே பார்த்து சிரிச்சிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயத்திலிருந்து ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த டைவர்ஸ் இஷ்யூவை இவ்வளோ மெனக்கெட்டு பெருசா பேச வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே அஜெண்டா திரு விஜய் அவர்களோட ஃபேமை, இமேஜை ஸ்பாயில் பண்ணுங்கிறது தான். ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் அவங்க அறிவிச்சாங்க. அதுல கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் வாக்காளர் பட்டியல இருக்காங்கிற மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல சுமார் 12.5 லட்சம் பேர், அதாவது ஆண்களை விட பெண்கள் பாத்தீங்கன்னா பெண்களோட வாக்கு பாத்தீங்கன்னா 12.5 லட்சம் பேர் அதிகமா இருக்காங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த அரசு சார்பில் உளவுத்துறை சார்பில் பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயோட ரிப்போர்ட் படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் வாக்கு, இந்த மகளிர் வாக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% விஜய்க்கு போறதா ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை உடைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு வேண்டி இந்த கேவலமான கேடுகட்ட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக இணைஞ்சுதான் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருந்தாரு. அதே மாதிரி தேமுதிக கட்சியும் பாத்தீங்கன்னா டிஎம்கேல இணைஞ்சிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. இதை விட ஒரு கேவலமான விஷயமா திரு ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இணைஞ்சதா பார்த்தாங்க. ஸோ திமுக தரப்புல இது இப்படியே விட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க. அது நம்ம கட்சியும் பாதிக்குங்கிறத மைண்ட்ல வச்சு அதை டைவெர்ட் பண்ணணும். எப்படியாச்சும் இந்த அரசியல் விமர்சகர்கள் இதை பத்தி பேசுறத டைவெர்ட் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கமும் இதுல இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு டைவர்ஸ் இஷ்யூவை பெருசா வெளியே பேச விட்டு இதுக்கு பின்னாடி இவங்க இதை விட பெரிய ஒரு வேலையை திருட்டுத்தனத்தை பண்றாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் வராம இல்லை. ஆக மொத்தத்துல ஒரு தனி நபரை கேவலப்படுத்தணும்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு குடும்பமே அசிங்கப்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க திருந்துவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா மாட்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல இவங்க செய்யற சூழ்ச்சியில சங்கீதா அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ இவங்களோட சூழ்ச்சிக்கு துணை போயிட்டாங்கிறத நினைச்சு மட்டும்தான் சங்கீதா அவர்கள் அவங்களோட பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ண ஒரு சில விஷயங்கள் நியாயமா இருந்தாலும் நிறைய சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா அது ஜோடிக்கப்பட்டவைனும் சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்த விவாதிக்கிறது அவ்வளவு நியாயமா இருக்காது. அதுக்கு நமக்கு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு விஷயம் திரு விஜய் மற்றும் சங்கீதா அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை விஷயம். இந்த இஷ்யூவை அரசியல் பண்ணணும்னு நினைச்சு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ற ஒரு சில கேடுகட்ட ஊடகங்களுக்கும் ஒரு சில கேவலமான இணைய கைகூலிகளுக்கும் நம்ம சார்பில் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம்.